Guys, how to make bread omelette. Guys, இந்த பவுலில் ஒரு 4 முட்டை, கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கைஸ் இப்படி பாருங்கள். ஒரு டெக்னிக் இருக்கு. வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும் கைஸ். நெக்ஸ்ட் பச்சை மிளகாய் பாருங்க கைஸ். எக் பாட்டர் ரெடி. இதில் நம்ம குடிசான இருக்கிற ஆனியன் அண்ட் பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், 4 எக்கு, கொஞ்சம் பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்மளோட ப்ரிப்ரேஷன் போகலாம். இது உப்பர் வக்கி ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா அமுல் பட்டர் தான் மெயின் டேஸ்ட்டே கொடுக்கும் கைஸ். லைட்டாக பார்த்தீங்கன்னா தவாவில் நம்ம ஆயில் போடுற மாதிரி ஆயில் போடுற அளவுக்கு கொஞ்சம் அமுல் பட்டரை எடுத்து லைட்டாக கடாயில் போட்டுக்கணும். இல்லை அதிகமாக கூட நீங்கள் போட்டுக்கலாம் உங்களோட தேவையான அளவுக்கு. பட்டரில் சால்ட் இருக்கிறதுனால நீங்கள் சால்ட் வேணுன்னா முட்டையில் கம்மியாகவே போட்டுக்கலாம். பட்டர்லேயே சால்ட் இருக்கும். இப்போ வர கம்பெனி சொல்லலாம் அப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் கைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு, ஏன்னா கொஞ்சம் பட்டர் வந்து ஸ்மெல்க்காக கைஸ் இல்லை, டேஸ்ட் உங்களுக்கு வந்து சால்ட்டி டேஸ்ட் தான் கொடுக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கைஸ் நம்மளோட சாண்ட்விச் பிரெட் இல்லை, இதை நீங்கள் ஷேப்பில் கூட கட் பண்ணி கூட நீங்கள் டிப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நார்மலாக கூட டிப் பண்ணிக்கலாம். இந்த கைஸ் நம்மளோட பாட்டரில் கொஞ்சம் டிப் பண்ணி எடுக்கிறப்பயே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆனியன் எல்லாம் நம்மளுக்கு அப்படியே இதில் டச் ஆகி வந்துடும். அப்படி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தவாவில் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கைஸ் இதை தவாலே பார்த்தீங்கன்னா பேன்லேயே பார்த்தீங்கன்னா இதை நம்ம இப்படி கட் பண்ணிக்கணும் கைஸ். ஏன்னா பேனில் நீங்கள் கட் பண்ணும்போது என்ன ஆகும்னா சென்டரில் கட் ஆகிற பாட்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல கிறிஸ்பியாக வேகும், உங்களுக்கு பச்சையாக இருக்காது. உங்களுக்கு இது நீங்கள் சாப்பிட்டு பார்க்கும்போது இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரெட் மாதிரியே இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கட்லெட் மாதிரி இருக்கும். Guys, this is double toast jumbo bread dump. Please like, subscribe and don't miss to comment. Enjoy boys. Fresh tomato. இதில் ஒரு மியூசிக் போட்டு